வணக்கம். பிஎம் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் குயிலின்ற ஒரு சோசியல், அதேமாதிரி ஒரு உமனுக்கு தேவையான, இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கண்டென்ட் எடுத்ததில் எங்களுடைய டீமும் அஸ் ஏ ப்ரொடியூசராகவும் என்னுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் இவங்களுக்காக நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதில் ஒரு முக்கியமாக பெருமைப்பட வேண்டிய இடம் என்னென்னா, இந்த சமுதாயத்தில் நிறைய பெரிய பெரிய படங்கள் ஒரு நல்ல கருத்தை சொல்லட்டாலும் ஒரு சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை இதில் நாங்கள் சொல்லியிருக்கோன்றதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம். சில கஷ்டங்களும் இருக்குது. இது இந்த இடத்துல எனக்கு இங்கே தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு இதை சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக இதை நான் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஆக்ட் 1952 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆக்டில் பார்த்திங்கன்னா இவங்க படத்துடைய சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் கட்ஸு, அப்ரூவல்ஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. பட் அதுக்கப்புறமான ஆக்டு எஸ்டாப்ளிஷ்டு பண்ணியிருக்கணும். எப்படி பண்ணணும்னா, ஒரு சில படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய அமௌண்ட்டு எப்படியோ எதையோ விற்கிறாங்க, எதையோ பண்ணுறாங்க. அந்த படத்தை கண்டென்ட் எடுத்துகிட்டு மக்களுக்கு போய் ரீச் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இவங்க பண்ணுற காரியங்கள் என்னென்னா, டிசம்பர் லாஸ்ட் 2024 12 படங்கள் ரிலீஸ் ஆச்சு ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த 12 படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் இருக்கிற பிரச்சனையில் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அவங்க காலையில் போய் வேலை செஞ்சுட்டு படித்தா அவனுக்கு தூக்கம், அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் ஊரில் வேலை ப்ரெஷர் இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குது, எங்கே போனாலும் பிரச்சனை. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய வாழ்க்கை வேறு, ஒரு நிம்மதி இருந்தது, காசு பணம்லாம் அதிகமாக இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே அதிகம். நம்ம 3000 ரூபா வாடகை கட்டின இடத்துல இன்றைக்கி நம்ம 30,000ன்றாங்க, 15,000ன்றாங்க. அப்போ ப்ரெஷர், சேலரி ஏறுதான்னு கேட்டால் இல்லை. அதே ஒரு இதில். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த படங்கள் இப்போ 12 படம், 8 படம், 9 படம், 15 படம் வந்துச்சுன்னா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு சின்ன படமாக இருக்கும். அது நல்ல ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க, நல்ல அனுபவம் இருக்கும். அவங்களாம் நடித்த படம் காலையில் 9 மணிக்கு கொடுக்குறீங்க ஷோ. அப்போ ஒன்றுமே கதையே இருக்காது. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுலாம் ஒரு நிறைய மியூசிக் டைரக்டர்கள் எல்லாமே இருப்பாங்க. அவங்களுடைய படத்தை 6 மணிக்கு கொடுப்பீங்க. அப்போ 9 மணிக்கு நல்ல கண்டென்ட் இருக்க ஒரு சின்ன படத்தை 9 மணிக்கு கொடுத்து, இல்லை மதியானம் 1 மணிக்கு கொடுத்து யார் போய் பார்ப்பாங்க? அந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டோ, வளர்ந்து வர இளைஞர்களோ, இல்லை வளர்ந்து வர புது மியூசிக் டைரக்டரோ, எனிவன் வாய்ப்புகள் கிடைக்காததால் தான் அவங்க பல வருடங்கள், நான் இங்கே சாலை கிராமத்தில் இப்போ ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறேன். எவ்வளோ பேர் அவங்க வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிவிட்டு நான் பெரிய ஆளாகணும் கஷ்டப்படும். அவங்களுக்குலாம் வழி கொஞ்சம் விடுங்க, அவங்களும் முன்னேறணும். ஸோ அதனால் இது நீங்கள் உங்கள் படத்தில் அவங்க பின்னாடி ஸ்க்ரீன்லேயே வச்சு ஈவன் என்னுடைய படத்தில் கூட பாருங்கள், லிஸி அண்ட் மேடம் எடுத்துக்கோங்க. அவங்க நீங்கள் கூகுளில் போய் தேடி பாருங்க. ஏன்னா நான் ஃபுல்லாக படித்தேன், படத்துக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி படித்தேன். 70 ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருக்குமே இவங்களா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, அவங்க எவ்வளோ கண்டென்ட் நல்லா பண்ணாலும் யாராவது ஒருத்தவங்களாவது அவங்க ஒரு மெயின் ரோலில் வச்சு ஃபுல் படத்தில் எடுத்தால் தான் அவங்களுடைய கெப்பாசிட்டி திறமை தெரியும். அது என்னுடைய டேரக்டர் சொன்னார், சரி அவங்க பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணி காட்டிட்டார். ஃபைன். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா, இன்னொரு கஷ்டப்பான விஷயம். இது இந்த ஃபீல்டில் ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை இன்றைக்கி எடுத்துக்கிறாருன்னா அவங்களுக்கும் நிறைய சிரமங்கள் இருக்கும். ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு டீமுக்கோ வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா, அந்த டீமில் ஒரு 70% நல்ல டீம் இருக்காங்க. இந்த 30% ஒரு அலட்சியமாகவும், இல்லை எப்படி சொல்கிறதுனா, இது எங்கே வரப்போகுது, ஷூட்டிங்லேயே இது எங்கே நடக்கப்போ, சரி ஏதோ காசு இன்றைக்கி கிடச்சிது, தயவுசெய்து அந்த ஒரு ஆட்டிடியூட் நம்ம இல்லாமல் இந்த படத்தை சக்ஸஸ் கெட்டு போகணும். நம்மளால் உங்கள் எஃபோர்ட்டை நிறைய போடும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு அவார்டு வாங்குவீங்க, கண்டிப்பாக வாங்குவீங்க. அதனால் நீங்கள் எந்த ரோலில், எந்த டிபார்ட்மெண்ட்டில் எதில் பண்ணாலும் உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்ஸை கண்டிப்பாக போடுங்க. நான் ஸ்மித் எடுத்துக்கோங்க, நீங்கள் எங்களுடைய மியூசிக்லாம் பாருங்கள், பாட்டை நீங்கள் அந்த தம்பி புதுசாக போட்டாருன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. 10 வருஷம் அந்த தம்பியோடைய உழைப்பு. அஜின்னு எடுத்துக்கோங்க, அந்த என்னுடைய இதில் ஏடியாக ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ நைட்டு பக்கமாக உட்காந்து படித்து ஸ்கிரிப்டை எழுதி ஒரு ப்ரொஃபஷ்னலாக அந்த இது டேரக்டரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஸோ அதனால் நல்ல ஆட்கள் இருக்கிற இடத்துல சில கெட்ட ஆள்களை நீங்கள் எப்படி கெட்ட ஆள்கள்னு சொல்ல வரல, நீங்கள் உங்களை எஃபோர்ட் போடுங்க. நம்ம வாங்குகிற காசுக்கு அவங்களும் வேலை செய்கிறதுன்ற ஒரு பக்கம், அதுக்கு மேலே ப்ரொஃபஷ்னலாக டெடிக்கேட்டிவாக இந்த ஃபீல்டில் வேலை செஞ்சால் தான் நல்ல டெலிவரி கிடைக்கும். ஏமாற்ற வேண்டாம். நம்ம 500 ரூபா மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கமிட்டட் சங்கம் சொன்னதை நம்ம அன்வான்டாக 3 மடங்கு சொல்லும்போது ப்ரொடியூசர் படத்தை நடுவில் நிறுத்துறாரு, இல்லை ஈகோ பிரச்சனை ஆகுது, ஃபினான்ஸ் நிற்குது. ஸோ சக்ஸஸாக போகணுன்னா எல்லாருமே சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். நம்ம படத்துக்கு வந்துடுறேன். ஸோ குயிலி இது 4th ஜூலை நமக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் நான் நன்றி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. திரும்பியும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணணும், வருத்தப்படுற விஷயத்தை சொல்ல வரேன். படத்தில் ஒரு மெயின் ரோலில் நடிப்புக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ அவங்களை நம்ம இன்வைட் பண்ணும்போது ஒரு எம்பி
திருமாவளவன் சார். அவரை நாங்கள் இன்வைட் பண்ண போகும்போது, நான் படத்துக்குலாம் ஆடியோ லான்ச்லாம் பெருசாக வந்துக்கிறது இல்லைப்பா, என்ன விஷயம்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் குழுவோடு போயிருந்தோம். அப்புறமா டேரக்டர் வந்து கதையை ஒன்லைனில் சொன்னதும், சமுதாயத்துக்கு தேவையான படம் தான்ப்பா, கண்டிப்பாக இது தேவைன்ட்டு அப்புறம் பாட்டை கேட்குறேன்னு கேட்டார். அந்த பாட்டை வந்து ஒரு பாட்டை பார்த்து ஸ்கிப் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி இருக்க ஒரு பிஸி ஷெட்யூலில் நம்மளே வந்து ஒரு பாட்டை ஃபுல்லாக கேட்கல. ஆனால் அவர் வந்து நல்லா இருக்குப்பா, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, காரில் போகிறப்ப கேட்கணும், கூட வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அந்த பாட்டை எல்லா பாட்டையும் ஃபுல்லாக கேட்டேன். அருமையாக எடுத்திருக்கீங்க, நல்ல பாட்டு, இது வந்து மது வந்து நாட்டுக்கு வீட்டுக்கும் கேருன்னு யாருன்னு எடுத்திருக்கீங்க, உங்களை அப்ரிசியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறமா அவர் ஸ்டேஜில் வந்து பேசுனது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு எம்பிக்கு நமக்கே பிஸ்னஸ் பண்ணுறப்ப எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அவர் எம்பிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ கீழே நிற்பாங்க, வந்து பேசுகிறாரு. ஆனால் இந்த படத்துக்குள்ளே நடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 4 நாளாக ரிமைன் பண்ணியும் வரல. அப்போ நீங்கள் எதுக்கு வந்து நடிக்க வரீங்க? உங்களுக்குலாம் எதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்ன எடுத்துக்கிறீங்க? எதுக்கு நீங்கள் காசு வாங்கிட்டு வேலை செய்கிறதுக்கு நிறைய தொழில் இருக்குது. இந்த கலைத்துறை எதுக்காக இருக்குனாக்கா, இதை வந்து ஒரு ஆள் பார்க்கல, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோடி பேர் பார்க்க போகிறாங்க, அத்தனை கோடி பேருக்கு நல்லது சொல்ல வரும். அந்த டெடிக்கேஷனே இல்லைன்றப்ப காசு வாங்கிட்டு வேலை செய்கிறதுக்கான தொழில் இது கிடையாது. கலைத்துறை இதில் வந்து நம்ம வந்து மற்றவங்களை திருத்துறதோ, மற்றவங்க நம்மளை பார்த்து மாறிக்கிறதும் இதில் தான் இருக்குது. ஸோ நம்மளே சரியில்லாத போது நீங்களும் இதில் வரக்கூடாது. நான் குறிப்பிட்ட மனிதர்கள் யாரையும் சொல்லலை, நம்ம அது யாருன்றது அவங்களுக்கும் புரியும். ஸோ நம்ம வந்து காசு வாங்கி வேலை செய்கிறதுன்ற வேறு, ஒரு இன்வைட் பண்ணால் அதில் வந்து பேசி கான்ட்ரிபியூட் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த ஃபீல்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காதவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த ஃபீல்டு இன்னும் நல்லா வளரும், நல்லாவே போகும். இது என்னுடைய கருத்து. ஃபைன். அதுக்கப்புறம் குயிலியில் நான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க டீம், திருப்பி நான் அதை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நல்ல ஒரு சோசியல் கண்டென்ட், 4ஆம் ஜூலை ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் குடும்பத்தோடு போய் பார்ப்பீங்கன்றது எங்களுடைய டீமுடைய ரெக்வெஸ்ட்டு. இந்த படத்தில் வேலை செஞ்ச டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நைட்டு பக்கம் வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா புஜிகனூர், அப்புறம் வந்து மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்க காரமடை அண்டு இன்னும் சில கிராமங்கள் மக்கள் எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அங்கே முபாரக்னு ஒரு பாய், அவங்க ஃபேமிலி, அவங்க பசங்க, அவங்களாம் வந்து வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ எப்படின்னா குடும்ப வேலை செஞ்சு, சார் உங்களுக்கு அடுத்து என்ன சார், நான் பார்த்துக்கிறேன் சார், அவர் இந்த ஃபீல்டில் கிடையாது. ஸோ எங்களோட டீமை பார்த்து அவருக்கு பிடிச்சி நிறைய ஹெல்ப் பண்ணார். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஊர் மக்கள்லாம் எப்படின்னா ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி சில சீன் ஆல்மோஸ்ட் அந்த ஊரே நடிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் இந்த ஹோல் வில்லேஜே வந்து ஒரு 1500 பீப்புள் கிட்ட ஸ்க்ரீனில் இருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த குயிலியை வந்து இட்டுட்டு போய் சேர்க்கறதும் வெற்றியாக முடிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ.